ஆனந்தன் ஒருத்தர் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாரு. இவர் ஒரு சின்ன தனியார் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனந்தன் தான் மனைவி குழந்தையோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. என்னங்க, இன்னைக்கு நீங்க உங்க ஆபீஸ்க்கு லீவ் போடுங்களேங்க. நம்ம பையனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு. நாம இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா வெளியே போலாங்க. என்னத்த லீவு போடுறது? இன்னைக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. அதை மட்டும் முடிக்கலனா என் வேலையே போயிடும். உங்களுக்கு என்னைக்குதான் அர்ஜென்ட் ஒர்க் இல்லாம இருக்கு? என்னைக்கு கேட்டாலும் சரி இதே பதில் தான் சொல்றீங்க. வீட்லயே இருந்திருந்து எனக்கும் பையனுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயாச்சும் போலாங்க. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. என் வேலை போயிருச்சுன்னா நம்ம தெருவுல பிச்சை தான் எடுக்கணும். லஞ்ச் கேரியர் ரெடியா இல்லையா? அதோ அங்க வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வீட தவிர வேற நினைப்பே இல்லையா உங்களுக்கு? கொஞ்ச நேரத்திலேயே வீட்ல இருந்து கிளம்பி வெளியே வராரு ஆனந்தன். அப்பாடா, எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு லீவை போட்டு இவங்க கூட வெளியே போனா என் கதி அவ்வளவுதான். 1000 ரூபாய் செலவாயிடும். ஆபீஸ்ல ஒரு நாள் லீவு போட்டதுக்கு சம்பளத்தை கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆனாலும் நான் பணம் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி பேசிக்கிட்டே ஆபீஸ்க்கு வந்து சேர்றாரு ஆனந்தன். ஆபீஸ்க்கு வந்த 1 மணி நேரத்திலேயே வீட்ல இருந்து போன் வருது ஆனந்தனுக்கு. என்னங்க, நம்ம பையன் விளையாடும் போது கீழே விழுந்துட்டான். அடி ரொம்ப பலமா பட்டு இருக்குங்க. நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். காலையில நான் வரும்போது நல்லா தானே விளையாடிட்டு இருந்தான். அதுக்குள்ளே என்னாச்சு? சரி, நான் வரேன். வேகமா கிளம்பி வீட்டுக்கு போன ஆனந்தன் தான் மகனை அழைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அடிப்பட்ட இடத்துல கட்டு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. பாருங்க, இப்ப 1000 ரூபாய் வரைக்கும் செலவாயிடுச்சு. அதுவும் இல்லாம நீங்க லீவும் போட வேண்டியதா போயிடுச்சு. இதுவே நீங்க லீவ் போட்டிருந்து நம்ம வெளியே போயிருந்தா நம்ம பையனுக்கு இந்த மாதிரி அடிப்பட்டு இருக்காது இல்லையா? நீங்க பண்ற காரியம் எப்பவுமே இப்படிதான் இருக்கு. என்ன இப்படி சொல்ற? நான் மட்டும் நினைச்சனா என்ன இவனுக்கு இப்படி அடிபடும்னு? முதல்ல இவனுக்கு லீவு கொடுத்த அவனோட ஸ்கூல்ல சொல்லணும். செலவுக்கு செலவு, மன நிம்மதியும் இல்ல. சரி, இன்னைக்கு எப்படியும் லீவ் போட்டீங்க இல்லையா? வாங்க, இந்த மாசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். இன்னும் சம்பளம் வர்றதுக்கு 3 நாள் ஆகும். அடுத்த வாரம் போலாம். என்னமோ போங்க. சம்பளம் வந்தாதான் பொருள் எல்லாம் வாங்க வேண்டிய நிலைமை. பேருக்கு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களே தவிர மாசம் முடியறதுக்குள்ள சல்லி காசு கூட கையில இருக்காது. என்னமோ போங்க, நம்ம வாழ்க்கை எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா, நம்ம வீட்டு வாடகை, பையன் ஸ்கூல் ஃபீஸ், மாசம் ஆரம்பிச்சதுன்னா இஎம்ஐங்க, இதோ இப்படி திடீர்னு வர்ற டாக்டர் செலவு, நடுவுல உங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறப்ப ஆகிற செலவு. அந்த செலவுல உன் கண்ணுக்கு தெரியலையா? மாச கடைசி வரப்போ அடுத்த மாச சம்பளம் எப்ப வரும்னு எதிர்பார்க்கறத தவிர வந்த சம்பளத்துல சேமிப்பு எதுவும் கிடையாது. நான் ஏதாவது கேட்டா நீங்க சொல்ற பதில் இதுதானே? என்ன பண்றது? உங்களுக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறமே போலாம். இப்படி ஆனந்தன் ஒரு சாதாரண நடுத்தர வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாரு. 2 மாசம் கழிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஆனந்தன் வேலை செஞ்ச கம்பெனி நஷ்டத்துல போறதால அவருக்கு இருந்த வேலையும் போயிடுது. கடவுளே, என்ன இப்படி நடந்துருச்சு? இப்ப உடனே எனக்கு வேலை எங்க கிடைக்கும்? இப்ப நான் வீட்டுக்கு போய் என்ன சொல்றது? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. 2-3 நாள் வேற எதுவும் வேலை கிடைக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். என்னங்க இப்படி டல்லா இருக்கீங்க? என்னாச்சுங்க? உன்கிட்ட எப்படி சொல்றதுனே புரியல. என் கம்பெனி நஷ்டத்துல இருக்கிறதுனால எனக்கு வேலை போயிடுச்சு. என்னோட சேர்த்து 50 பேரோட வேலையும் போயிடுச்சு. 2 மாசம் சம்பளத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஐயோ, என்னங்க இப்படி நடந்து போச்சு? இப்ப வேலை இல்லனா எப்படிங்க? உங்க நண்பர்கள் கிட்ட யார்கிட்டயாவது கேட்க வேண்டியதானே? இந்த விஷயம் நடந்தது இன்னைக்கு தானே. நீ பதட்டப்படாத, சீக்கிரமாவே நல்ல வேலை கிடைக்கும். என்னமோ போங்க, இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். சரி, ஏதாவது ஒண்ணு செஞ்சு சீக்கிரமா வேலையில சேர பாருங்க. அப்படி இப்படின்னு பாக்குறதுக்குள்ள 2 மாசம் கடந்து போயிடுது. ஆனா ஆனந்தனுக்கு வேலையே கிடைக்கல. கண்ண திறக்கிறதுக்குள்ள 2 மாசம் முடிஞ்சு போயிருச்சே. கையில இருந்த பணமும் செலவாயிடுச்சு. அடுத்த மாசத்துல இருந்து வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், இஎம்ஐ இதெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டே போனா எக்கச்சக்க பணம் தேவைப்படும். என்னங்க, நீங்க இதுக்கு முன்னாடி வெளியே போனப்போ ஹவுஸ் ஓனர் வந்தாருங்க. 5ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் ஏன் வாடகை கட்டலன்னு கேட்டாரு. 2 நாள்ல குடுக்கறேன்னு சொல்லிருக்கங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, குடுக்கறேன். இந்த மாசம் குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய் செலவு இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்கேன், இன்னைக்கு தர்றேன்னு சொல்லிருக்கான். அவன் தந்த உடனே நீ நாளைக்கு வாடகையை கட்டிடு. இப்படியே ஆனந்தனுக்கு இன்னும் 2 மாசம் கடந்து போயிடுது. வாடகை கட்டுறதுல இருந்து பையனோட ஸ்கூல் ஃபீஸ், வாங்கின லோனுக்கான இஎம்ஐ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கின கடன் எல்லாம் கொடுக்க சொல்லி எல்லாரும் ஆனந்தனை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா என் வாழ்க்கை திடீர்னு இப்படி ஆயிடுச்சே. வேலை என்னடானா இப்போதைக்கு கிடைக்கிற மாதிரியே தெரியல. கடன்காரங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு போகணும்னாலே பயமா இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. இதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு, தற்கொலை. நான் செத்தாதான் இது எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறாரு ஆனந்தன். ஆனந்தன் பாலத்து மேல இருந்து குதிக்க தயாராகும் போது, ஏய் ஆனந்தன், நில்லு. ஒரு தடவை இந்த பக்கம் பாரு. என்ன தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்தியா? முதல்ல ஒரு நிமிஷம் என் பக்கத்துல வா. உன் பிரச்சனைக்கான தீர்வு
என்கிட்ட இருக்கு. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதனாலதான் வாழ்க்கை மேல எனக்கு விருப்பம் வந்துருச்சு. என்ன பண்றது சொல்லுங்க? எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. தற்கொலை மட்டும்தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுன்னு நினைச்சா பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். எல்லாரும் உன்ன மாதிரியே நினைச்சிட்டா இந்த பூமியில எந்த ஒரு மனிதனும் வாழவே முடியாது. மனித ஜென்மங்கிறது ரொம்ப உயர்வானது. எந்த ஜீவனுக்கும் கிடைக்காத வாய்ப்பும் சௌகரியங்களும் திறமைகளும் மனிதனுக்கு மட்டுமே சொந்தம். இந்த உயர்ந்த மனித ஜென்மத்தை இப்படி பாதியிலேயே முடிச்சுக்க நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனம் இல்லையா? அப்படி மனுஷனுக்கு என்ன சிறப்பு இருக்கு? அதோ அந்த மரத்தை பாரு, எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு. எப்பவும் இங்கதான் இருக்கும். அதோட உணவை அதுவே உருவாக்கிக்கும். இன்னொருத்தங்களை எதிர்பார்க்காம எவ்வளவு சந்தோஷமா வாழுது பாருங்க. அப்புறம் மற்ற மிருகங்களையும் பறவைகளையும் பாருங்க, எவ்வளவு சுதந்திரமா இருக்குன்னு. அதுக்கு கல்யாணம் கச்சேரி கிடையாது, பொண்டாட்டி குழந்தைங்க பிரச்சனையும் இல்ல, சொந்த பந்த பிரச்சனை இல்ல. வாழ்ற வரைக்கும் சுதந்திரமா தனக்காகவே வாழும். என் பார்வையில அதோட ஈடுபடுத்தி பார்த்தா மனுஷனோட வாழ்க்கை இது ஒரு ஜென்மமே கிடையாது. சொந்த பந்தத்தோட மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அதுலயும் முக்கியமா மனுஷனை தவிர வேற எந்த உயிரினத்துக்கும் பண பிரச்சனையே இல்ல. அதனாலதான் எனக்கு இந்த ஜென்மமே பிடிக்கல. ஓ, அப்படின்னா உன்னோட பிரச்சனை பணம்னு சொல்ற, அப்படித்தானே? பணம் மட்டும் இல்ல, இந்த பந்தம் சொந்தம். ஆனா மத்த உயிரினங்களுக்கு இல்லாத பந்தங்கள் இந்த மனுஷனுக்கு எதுக்கு? காலையில எந்திரிச்சதுமே பணத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இந்த மரத்துக்கும் பறவைக்கும் மிருகங்களுக்குலாம் இல்லையே. அப்போ நீ மனிதர்களை விட மற்ற உயிரினங்கள் சந்தோஷமா வாழுதுன்னு சொல்ற, அப்படித்தானே? அடிச்சு சொல்றேன், அது நம்மளை விட நிம்மதியா வாழுது. எனக்கு மட்டும் உடனே அந்த மாதிரி வாய்ப்பு வந்தா எந்த மரமாவோ மிருகமாவோ பிறப்பேன். அப்ப இந்த வேதனைகள் எல்லாம் தொலையும். அப்போ உனக்கு எந்த ஜென்மம் வேணும்னு கேளு, நான் உனக்கு அதை உடனே கொடுக்கறேன். எந்த ஜென்மம் வேணும்னு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நீ என்ன பெரிய கடவுளா? ஆமா, நான் கடவுள் தான். உனக்கு எந்த ஜென்மம் வேணும்னு கேளு, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஒருவேளை நீ தேர்ந்தெடுத்த ஜென்மம் 100 நாட்களுக்குள்ள உனக்கு பிடிக்கலன்னா மறுபடியும் நீ மனித ஜென்மத்தை திரும்ப பெறலாம். 100 நாட்கள் தான்னா என்ன ஆகும்? இந்த மனித ஜென்மத்துல உன்னுடைய ஆயுசு 80 வருடம். இப்ப உனக்கு வயசு 30 வயசு. நீ எந்த ஜென்மத்தை விரும்பி தேர்ந்தெடுக்கிறியோ, ஒருவேளை நீ எடுத்த அந்த ஜென்மம் உனக்கு பிடிக்கலனா மறுபடியும் மனித ஜென்மத்தை திரும்ப பெறதுக்கு 100 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. அந்த 100 நாட்களும் தாண்டிட்டா நீ தேர்ந்தெடுத்த அந்த ஜென்மத்திலேயே மீதமுள்ள 50 வருடங்களையும் வாழ வேண்டியதுதான். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. மொத்த 80 வயசு ஆயுசுல 30 வயசு போக மீதி 50 வருஷத்தை வேற உயிரினமா வாழ நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மரமா மாறலான்னு இருக்கேன். அது நான் எங்கேயும் நகராம ஒரே இடத்துல நின்னு நிம்மதியா வாழலாம். என்ன உடனே மரமா மாத்திடுங்க. ததாஸ்து. அதுக்கப்புறம் ஆனந்தன் உடனே மரமா மாறிடுறாரு. உனக்கு எப்போ என்னோட உதவி தேவைப்படுதோ அப்போ நீ என்ன நினைச்சுக்கிட்டா நான் உன் கண் முன்னாடி வந்து நிப்பேன். ஆஹா, எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. இனி யாருக்கும் கடன் கொடுக்க தேவையில்லை, பணத்துக்காக கண்டபடி அலைய தேவையில்ல. கொஞ்ச நேரம் நல்லா தூங்குறேன். நானும் ரொம்ப நேரமா நீயும் அந்த கிருஷ்ணனும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். போய் இந்த மர ஜென்மத்தை தேர்ந்தெடுத்திருக்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னது, மரமா பிறந்து நிம்மதியா வாழாம எதுக்காக வருத்தப்படுற? நீ யாருக்கிட்டையும் போய் வேலை கேட்க தேவையில்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெத்துக்க தேவையில்ல, உனக்கு பணத்தோட பிரச்சனையும் இல்ல. உன்னோட உணவை நீயே உருவாக்கிக்கலாம். இப்பேற்பட்ட நல்ல ஜென்மம் யாருக்கு கிடைக்கும்? நீ ரொம்ப அருமையா சொல்றப்பா. நாங்கெல்லாம் எப்படா மனித ஜென்மம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா மனித ஜென்மம் வேணான்னு இந்த மர ஜென்மத்தை போய் எடுத்திருக்க. என் பார்வையில மத்த உயிரினங்களை விட உருப்படாத ஜென்மம் மனுஷ ஜென்மம். எனக்கு இந்த மர ஜென்மம் தான் பிடிச்சிருக்கு. நீ உன் வேலையை பாரு. ஒரு வாரம் கடந்து போகுது. என்ன, நான் மரமா மாறி 1 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி கிடைக்கல. நல்லா தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. என் இலைகள் எல்லாம் வேற வாடி போய்கிட்டே இருக்கு. எனக்கு இப்ப உடனே தண்ணி தேவைப்படுது. என்னப்பா, வந்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள தண்ணி வேணும்னு கேக்குற? இங்க மழை பெஞ்சு குறைஞ்சபட்சம் 2 மாசம் மேல ஆகுது. அது இல்லாம இது வெயில் காலம் வேற. மழை பெய்யணும்னா இன்னும் அதுக்கு நாம 2 மாசம் காத்துக்கிட்டு இருக்க வேணும். அப்படின்னா நாம மழைக்காக காத்துட்டு இருக்கணுமா? நமக்கு யாரும் தண்ணி ஊத்த மாட்டாங்களா? நாம என்ன ஏதாச்சும் வயல்லையும் தோட்டத்திலையும் விளைஞ்ச பயிருங்கன்னு நினைக்கிறியா? தோட்டக்காரர் வந்து நமக்கு தண்ணி ஊத்துறதுக்கு. நாமெல்லாம் ரோட்டு ஓரத்துல இருக்கிற மரங்கள். நாம முழுசா அந்த மழையை நம்பிதான் வாழ வேண்டியதா இருக்கு. அப்படியா? அப்படின்னா மழை பெய்யற வரைக்கும் நமக்கு தாகம் தீர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஐயோ, இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எங்கேயாவது வயல்ல பயிரா இருக்கணும்னு கேட்டிருப்பேன். எனக்கு இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சே. அப்படியா?
அதுங்களுக்கெல்லாம் ஆயுசு ரொம்ப கம்மிப்பா. விளைச்சல் கைக்கு வந்த உடனே அதுங்க எல்லாத்தையும் கொன்னு அதுல இருந்து வர்ற உணவை மனுஷங்க சாப்பிடுவாங்க. மனுஷங்க மட்டும் இல்ல, நிறைய புழு பூச்சிகள், பறவைகள், கால்நடைகள், மிருகங்கள் கூட அந்த உணவுக்காக நம்மள படாத பாடுபடுத்துவாங்க. அப்படியா? இந்த மரத்தோட ஜென்மத்துல கூட இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கே. இப்பவே அவசரப்பட்டா இப்படி? கொஞ்ச நேரம் பொறு. உன் மரத்துல இருக்கிற காய்களை பறிக்கிறதுக்கு, உன்னை கல்லால் அடிக்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்க. அந்த வலியை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டப்பா. நான் அதை தினந்தோறும் அனுபவிச்சுட்டு இருக்கல, முடியல. என்னது? கல்லால் அடிச்சா நமக்கும் வலிக்குமா? பின்ன நாமளும் உயிரினங்கள் தானே. கல்லால் அடிச்சாலும் கோடாரியால வெட்டினாலும் நமக்கு உயிர் போகிற அளவுக்கு வலிக்கு தெரியுமா? அப்போ 3 பேரு ரோட்ல நின்னு அந்த மரத்தை கல்லால அடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, ஆமா. என்னடா என்ன இப்படி அடிக்கிறீங்க? என் உடம்புலாம் நொந்து நூலா போகுதுடா. போதுடா, என்ன அடிக்காதீங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அரசாங்கத்துக்காரங்க ரோட் அகலப்படுத்துறதுக்காக ரோட்டுக்கு இடைஞ்சலா இருக்கிற சில மரங்களை வெட்டிட்டு இருக்காங்க. என்ன இவங்க மரத்தை எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்னா நம்மளையும் வெட்டிடுவாங்களா? அப்பாடா, எனக்கு இந்த மர ஜென்மத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகுதுப்பா. அடுத்த ஜென்மத்திலேயாவது மனுஷ ஜென்மம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நாம சாகுறது உறுதியா? அப்படின்னா இரு. கடவுளே, கடவுளே, கண்ணா! என்ன, என்னால உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா ஆனந்தா? என்ன கடவுளே நீங்க? நான் இன்னும் 50 வருஷம் மரமா இருப்பேன்னு சொன்னீங்க. பாருங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து என்ன வெட்டி என் உயிரை எடுக்க போறாங்களாம். ஆமா, உன்னோட மீதமுள்ள 50 வருஷத்தையும் நீ ஏதாவது மரமாதான் பிறப்ப. ஏதாவது தோட்டத்திலையோ ஏதாவது சில வயல்கள்லையோ கடைசியா நீ காட்டுல பிறந்து உன்னோட மீதமுள்ள 50 வருடத்தையும் கழிப்ப. என்ன இவ்வளவு கஷ்டங்களா? அப்படின்னா நான் இந்த ஜென்மத்துல இருக்க முடியாது. நிம்மதியா பறவையா பிறந்தா எனக்கு தேவையான இடத்துக்கு பறந்து போயிடலாம். அளவுக்கு மீறின பழம், காய் எல்லாம் சாப்பிடலாம். விருப்பப்பட்ட இடத்துல இருக்கலாம். கடவுளே, தயவு செஞ்சு என்ன பறவையா பிறக்க வையி. என்னோட மீதி வாழ்க்கைய பறவையா வாழலான்னு இருக்கேன். சரி, உன்னோட விருப்பம். உனக்கு கொடுத்த கால அவகாசத்துல இப்போதைக்கு 20 நாட்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ மீதம் இருக்கிறது 80 நாட்கள் மட்டும்தான். அதுக்குள்ள நீ மறுபடியும் மனுஷ ஜென்மத்துக்கு மாற வாய்ப்பு இருக்கு. இன்னொரு தடவை நீ நல்லா யோசிச்சு பாரு. நான் எந்த ஜென்மத்தை வேணாலும் ஏத்துக்குவேன். ஆனா மனுஷனா மட்டும் மறுபடியும் பிறக்கவே மாட்டேன். ததாஸ்து, நீ இந்த நொடியிலிருந்து ஒரு பறவையா வாழ்வ. உடனே ஆனந்தன் ஒரு கிளியா மாறிடுறாரு. ஆஹா, எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இப்படி பறந்துகிட்டே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் முதல்லயே பறவை ஜென்மம் வேணும்னு கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்ச தூரம் பறந்ததுக்கு அப்புறம் ஆனந்தன் ஒரு மரக்கிளையில போய் உக்காடுறாரு. அங்க ஏற்கனவே ஒரு பச்சை கிளி இருக்குது. ஆஹா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப உல்லாசமாவும் இருக்கு. அப்படியா? நீ இப்படி சந்தோஷப்படுறதுக்கான காரணம் என்ன? அது சரி, உன் கூண்டு எங்க இருக்கு? உன்னை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. அப்போ ஆனந்தன் நடந்த விஷயங்களை எல்லாம் அந்த பச்சை கிளி கிட்ட சொல்றாரு. என்னது? நீ மனித ஜென்மம் வேண்டான்னு இந்த கிளியா பிறந்தியா? உன்னை பார்த்தா பெரிய முட்டாள் மாதிரி தெரியுது. என்ன எல்லாரும் இப்படியே சொல்றீங்க? ஆனாலும் உனக்கு எப்படி தெரியும் மனுஷ ஜென்மத்துல படுற கஷ்டங்களை பத்தி? அதெல்லாம் உனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த பறவை ஜென்மம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த பறவை ஜென்மத்துல இருக்கிற கஷ்டங்கள் தெரியாம நீ இப்படி பேசிட்டு இருக்க. சரி, இப்ப இருட்டாக போகுது. வா, என் கூண்டுக்குள்ள போலாம். கூண்டுக்குள்ள போனா நமக்கு எதிரிகளோட பயம் இருக்காது. என்ன, நம்ம பறவைங்களுக்கு கூட எதிரிகளோட பயம் இருக்குமா? எதுக்கு? நம்மள யாரு என்ன பண்ணுவாங்க? நிம்மதியா நம்ம இந்த மரத்து மேல இருந்தா யாரு கேட்பாங்க? இதோ இதுங்களுக்கு உணவு எடுத்துட்டு வரதுக்குள்ள என் மூச்சே நின்னுடும் போல இருக்கும். ஆமா, பசங்களுக்கு உணவு கொடுக்காம எப்படி வளர்க்கறது? அதுவும் இல்லாம நம்ம பறவைகள் எங்க வேணாலும் பறந்து சாப்பிடலாம், பசங்களுக்கும் எடுத்துட்டு வரலாம். அதுவே மனுஷனா இருந்தா தான் பசங்களை வளர்க்கறதுக்கு ஏதாவது வியாபாரமோ வேலையோ செஞ்சு சம்பாரிச்சு அந்த பணத்தால தனக்கு தேவையானதை வாங்கிக்கணும். இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பறவைங்களுக்கு இல்ல. நீ சொல்ற பணத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மனுஷங்களோட ஈடுபடுத்தி பார்த்தா எங்களுக்கு தான் எதிரிகளோட பயம் அதிகமா இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பெரிய பறவைகளும் நமக்கு எதிரிங்க தான். நாம கொஞ்சம் கவனிக்காம இருந்தா நம்ம குழந்தைகளை கொன்னுட்டு சாப்பிட்டுரும். அது மட்டும் இல்லாம பாம்புங்க கூட நாம இட்ட முட்டைகளை சாப்பிட்டுரும். இப்படியே சொல்லிக்கிட்டே போனா இன்னும் நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் உயிரை கையில புடிச்சிட்டு வாழணும். என்ன இது? வெளிய மழை பெய்யற மாதிரி இருக்கு. பார்த்தா இருட்டிக்கிட்டே இருக்கு. மழை பெய்யும் போல இருக்கே. அப்போ அதுக்குள்ளேயே பெருசா மழை ஆரம்பிக்குது. அதுங்க இருக்கிற கூண்டுக்குள்ள மழை தண்ணி வந்து நிரம்பிடுது. ஐயோ, நிறைய தண்ணி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இந்த கூண்டு முழுக்க நிரம்பிடும். இங்க இருந்து உடனே கிளம்பி போயிடணும். அந்த 2 கிளிகளும் அந்த மலையிலேயே அங்கிருந்து வெளியே வந்து ஒரு வீட்டு ஜன்னல்ல உக்காந்துக்குது. ரொம்ப குளிருது. இந்த மழை கொஞ்சா நல்லா இருக்கும். ஆமா, எப்போ மழை பெஞ்சாலும் நீ இப்படிதான் பண்ணுவியா? இந்த மாதிரி மழை பெய்யறப்ப மட்டும் இல்ல, நம்ம கூண்ட ஒவ்வொரு தடவை
என்ன பறவைகள் வாழ்க்கையில கூட இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கா? இப்படி கேட்டுட்டே இருந்தா இந்த பறவை வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. கடவுளே, கடவுளே, கண்ணா, ஒரு தடவை என் கண்ணு முன்னாடி வாப்பா. சொல்லு ஆனந்தா, என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன? இந்த பறவை வாழ்க்கை எனக்கு வேண்டாம் கடவுளே. இந்த தடவை காட்டு ராஜா சிங்கம் போல பிறக்கவை. அப்ப எனக்கு யாருமே எதிரிங்க இருக்க மாட்டாங்க. என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. நீ தேர்ந்தெடுத்த இந்த முடிவு சரியா இல்லையான்னு இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. இந்த தடவை என்னோட மீதி வாழ்க்கை எல்லாத்தையும் சிங்கம் போல காட்டுல சுதந்திரமா வாழணும்னு இருக்கேன். ததாஸ்து. அப்பாடா, இப்பையில இருந்து என்னை எதுக்குறவன் யாருமே இல்ல. நான் எங்க வேட்டையாடி சாப்பிட்டுருவேன்னு மத்த மிருகங்கள்லாம் பயந்து சாகணும். அதுக்குள்ள இன்னொரு சிங்கம் அங்க வருது. அங்க வந்த சிங்கத்துக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் ஆனந்தன் சொல்றாரு. உன்னை பார்த்து நான் ரொம்ப இறக்கப்படுறேன் நண்பா. நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கியே. யாராவது மனித ஜென்மத்தை விட்டுட்டு இப்படி காட்டுல மிருக மாதிரி வாழணும்னு நினைப்பாங்களா என்ன? ஏன் இந்த சிங்கத்தோட வாழ்க்கையில கூட கஷ்டம் இருக்கா என்ன? ஏன் இருக்காது? நம்மளை பார்த்து மத்த மிருகங்கள் பயப்படுறத தவிர நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நமக்கு உணவுக்கு வேட்டை கிடைக்கணும்னா அதுக்கு பல நாட்கள் ஆகும். நாம வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வயிறார சாப்பிடவே முடியும். அதுவும் ராத்திரி ஆயிடுச்சுன்னா போதும், நம்மளை விட உருவத்துல ரொம்ப சின்னதான கொசு, எறும்பு நம்மளை கடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். அதுங்க கிட்ட இருந்து நாம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்தா எப்படி? பசியோட இருக்கிறதுனா என்ன சும்மானு நினைச்சியா? சரி, பசிய பத்தி விடு. இந்த காட்டுல ரொம்ப பயங்கரமா வெயில் இருக்கும். அதே மாதிரி ராத்திரி நேரத்துல ரொம்ப குளிரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா நாம எங்கேயும் மறைஞ்சு தங்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே நேரத்துல நமக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா அதுவாவே குறைஞ்சாதான் உண்டு. வேட்டையாடுற நேரத்துல பல விதமான அடி காயங்கள் ஏற்படும். அந்த அடி காயங்கள் எல்லாம் கூட தானாவே தான் குணமடையணும். மனுஷங்க மாதிரி நமக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துறதுக்கு இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அடப்பாவி, என்னடா சாமி இது? நான் எந்த ஜென்மம் எடுத்தாலும் என் கஷ்டங்கள் குறையற மாதிரியே இல்லையே. கடவுளே, கண்ணா. என்ன ஆனந்தா, நீ சிங்கமா மாறி முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன கூப்பிட்டுட்ட? ஐயா கடவுளே, எனக்கு எந்த உயிரினமா மாறுறதுன்னே தெரியல. எந்த மிருகத்தையும் பறவையையும் செடியையும் எடுத்தாலும் பிரச்சனைகள் மட்டும் குறையவே இல்லை. எனக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல. நீயே ஒரு நல்ல யோசனையை கொடு கடவுளே. இத பாரு ஆனந்தா, 80 லட்சம் உயிரினங்கள்லயே புனிதமான ஜென்மம் மனித ஜென்மம் தான். அப்பேற்பட்ட ஜென்மம் உனக்கு கிடைச்சிருக்கு. இத நீ பயன்படுத்திக்காம தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைச்ச. அதனாலதான் நான் இந்த வாய்ப்பை உனக்கு கொடுத்தேன். வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் வந்துச்சுன்னு தைரியத்தை இழந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீராது. தங்க சரியான இடம் இல்லாம போறது, காலத்துக்கு தகுந்தாற்போல் உடைகளை அணிஞ்சுக்கிறது, இது எல்லாமே மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. அறிவு கூர்மை மனிதனின் சொந்தம். அதுங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் உயிர் ஆபத்துகள் இருக்கு. எதிரிகள் தாக்குதல், உணவுக்காக ஒவ்வொரு நொடியும் தேடுதல். இப்படியே சொல்லிக்கிட்டு போனா மற்ற உயிரினங்கள் உணவுக்காக எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரிய வரும். இது எல்லாத்தையுமே தைரியமா எதிர்க்கிற சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு முன்னோக்கி போனாதான் வாழ்க்கையில எப்பவுமே வெற்றியை அடைய முடியும். இப்ப எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு கடவுளே. நான் ஆனந்தனாவே வாழ விருப்பப்படுறேன் கடவுளே. அப்படி ஆனந்தன் எடுத்த தற்கொலை முயற்சிய தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வேலை தேட ஆரம்பிக்கிறாரு ஆனந்தன். சில நாட்கள்லேயே ஒரு நல்ல வேலை